Hi guys, I'm Dev. Vanakkam and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கால ஸ்லிட் ஃபிஷிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க வந்திருக்கோங்க. என்னடா வாயில நுழையாத பேரா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஸ்ரீலங்காவோட பழங்குடியினரோட மீன் பிடிப்பு எப்படி பிடிப்பாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே கிடையாது. இலங்கையில இந்த பழக்க வழக்கம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை பார்ப்போம், அவங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க, மீனவ கிராமங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். கரெக்டா இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகலா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருக்குங்க. நீங்க வரணும் அப்படின்னா நீங்க இது ஸ்ரீலங்கால சவுத்துங்க, டவுன் சவுத்து, கோலுக்கும் மிரிசாக்கும் நடுவுல இருக்கு. ஸோ இந்த பிளேஸ் கோகலா அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், மீனவ கிராமம்னு சொல்லலாங்க. அதுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடல். ஸோ அங்கதான் அந்த மீன் பிடித்தல் எல்லாமே வாங்க போய் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தோருக்கு பாருங்க, ராக் வியூ ஸ்டில் ஃபிஷிங் அப்படின்ட்டு. ஸோ ஜெகத் ஒருத்தவங்களும் ஒவ்வொரு ஏரியா பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே அவங்க மட்டும்தான் ஆக்சுவலாக இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ டூரிஸ்ட் மத்தியில் கொஞ்சம் பாப்புலர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இது பாருங்க, அதோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது தாங்க இந்த ஸ்டில் ஃபிஷிங். இந்த கழி போல் இருக்குல்ல, அதில் உக்காந்துட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. இங்கே மீன் பிடிக்கிற இடமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே இருந்த கற்கள் இந்த மாதிரி கடலில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து நூல் மாதிரி கட்டி தொங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு 2 பேர், அவங்க மட்டும்தான் ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறாங்க. மீதி எல்லாருமே சும்மா ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக, அதில் நரம்பே இல்லை, வெறும் கழி மட்டும்தான் இருக்குது. சும்மா ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக அந்த ஸ்பாட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் சொன்னேன்ல, அவர் மட்டும்தாங்க, அங்கே 2 பேர் மட்டும்தான் மீன் பிடிக்கிறாங்க. அது மீன் பிடிச்சிட்டாரு பாருங்க. ஸோ ஆக்சுவலாக இது தாங்க இங்கே ஃபிஷிங் மெத்தடு. பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே போட் வாங்கி ஒரு கட்டுமரம் இது பண்ணியோ போயிட்டு மீன் பிடிச்சி வீட்டுக்காக கொஞ்சம் வருமானத்தை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது அவங்க பழங்குடிய மெத்தடு. இது ஸ்ரீலங்காலே ஓல்டஸ்ட் மெத்தடு. ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இந்த மெத்தடு இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் சர்ச் பண்ண வரைக்கும் எங்கேயும் கிடையாது. பட் இந்த மெத்தடு பேசிக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ரெகுலராக ஏர்லி மார்னிங்கில் பிடிப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நல்ல சாயங்கால நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த கோகலா பீச் அப்படின்ற ஒரு ஏரியா. ஸோ இந்த சைட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டூரிசம்காக போட்டது. இந்த நல்லா டீப்பாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மட்டும்தான் மீன் பிடிக்க முடியும். அது கரையில் போட்டது மக்கள் வந்தால் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பாறைகள் இருக்குது. செம்ம இதுங்க, அதெல்லாம் அடித்து வீசுது. ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு. என்னன்னா கரையில் எப்படி மீன் மாட்டோம் அப்படின்ட்டு. கடைசியாக இங்கே வந்த போது தான் தெரியுது, இங்கே பாறை இருக்குல்ல, அந்த பாறை அந்த இடத்துல அதிகம் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோரல்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் கல்லுக்கு நடுவில் பள்ளம் விழுது. அந்த பள்ளத்தில் மீன் மாட்டுது, மீன் விழுதுங்க கும்ப கும்பலா. ஓ, நண்டு எவ்வளோ வேகம் ஓடுறது காலங்க விழும். ஸோ அந்த இடத்துல இவங்க கரெக்டாக தூண்டி போடுவாங்க. தூண்டில் போடும்போது காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் மட்டும்தான் அதிகமாக மீன் பிடிக்க முடியும். மற்ற டைமில் சும்மா தான் அதில் உட்காந்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கேமான்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையில் ஒரு ஸ்கேமும் தான். இது டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபோட்டோ பிடிக்க வராங்க அதர் கண்ட்ரிலேருந்து. சரி, டூரிஸ்டம் பூஸ்ட் ஆகும், ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். பட் எல்லா நேரங்கள்லையும் அவங்க அங்கே உட்காந்து மீன் பிடிக்கிறது இல்லை. இதுதான் உண்மை நிலவரம் இந்த இடத்துல. இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்தையும் காட்டி இது அந்த மாதிரி இடம் சூப்பர் இடம்னு எல்லா இடத்துக்கும் என்னால் சொல்ல முடியாது. இங்கே நடக்கிற உண்மையான நிலம் அதுதான். இவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த மாதிரி டூரிசமுக்காக ஒவ்வொரு இதுலேயும் பேசிடுறாங்க, கான்ட்ராக்ட் பேசிடுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கல்ல, இப்போ சைனா மக்கள், அப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவங்க எல்லோரும் இருக்காங்க. ஒவ்வொரு ஹாலிடே பேக்கேஜ்லேயும் அவங்க பேசிட்டு இந்த மாதிரி பேக்கேஜாக கொண்டுட்டு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை பேசிடுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டு போகிறோன்ட்டு. பேசிக்காக இதுதான் இங்கே நடக்குது. கடைசியாக நான் சொன்னது தான், நான் ரிசர்ச் பண்ணதை. இங்கே பக்கத்தில் அந்த பஸ்ஸில் இருக்காங்கல்ல, ஸோ அவர் கொழும்பு, அவர் டூரிஸ்ட் ஏஜென்ட்டு. இப்போ தான் அவர்கிட்ட பேசினேன்.
ஸோ ஆக்சுவலாக இது என்ன தான் அப்படின்ட்டு அப்போ தான் அவர் சொன்னார், எல்லாராலையும் வந்து போட்டை வந்து ரெண்ட்டு கூட பண்ண முடியாதான், இங்கே இருக்கிற விலைவாசிக்கு சூழ்நிலைக்கு வந்து ரொம்ப நெருக்கடி ஆகி போச்சு. என்னடா தம்பி இருறா, ஒன்றும் இல்லை காலம் வந்துச்சுன்றாங்க. எல்லாராலையும் ரெண்ட்டு கூட பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த ஸ்டிக் ஃபிஷிங் அந்த ஸ்டிக் இருக்குல்ல, அதை கொண்டு போய் கடலுக்கு கொஞ்சம் இங்கேருந்து முன்னாடி ஒரு 100 மீட்டரோ இல்லை ஒரு 70 மீட்டர்லேயோ வந்து அதை வந்து ஊனிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு மீன் பிடிப்பாங்களாம், காலையிலையும் மாலையிலையும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயமா. பட் ஆனால் முன்னாடி இருக்குல்ல, இது வந்து பியூராக டூரிஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான். அதான் நான் தூரமாக காட்டினேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும் உள்ளே. ஸோ அதுதான் வந்து உண்மையிலுமே மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் பிடிப்பாங்களாம், பட் இப்போ வந்து பியூராக டூரிஸ்ட்டுக்கு இது வந்து சார்ஜபிளாங்க. டிபெண்ட்ஸ் யார் கூட வரீங்க. இப்போது நீங்களாக வந்து கேட்குறதுக்கும் நம்ம கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு, அதில் உட்காந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து இவங்க வந்து ஏஜென்ட் மாதிரிங்க. ஃபஸ்ட்டில் 1 2 3 4 இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 இடங்கள் இருக்குது. இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க, நம்பர்ஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த ஏரியானா இவர் பேர், இப்போ இந்த ஏரியானா ஜெகத்ன்றவர், இது இப்போது ஒருத்தர் போனார் இல்லை அவர் தான். இந்த ஏரியானா அவங்களோட ஏரியா. இங்கே ஃப்ரண்ட்டில் டென்ட்டு மாதிரி போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்திக்கிட்டா டூரிஸ்ட்டு போனோடனே எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அழகாக இறங்கி அவங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோதான் விஷயம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இளநீ ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறாங்க. பட் இது வந்து இப்போதைக்கு பக்கா டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சுங்க. ஸோ இங்கே ஒரு லோக்கல் ஷாப் இருக்குது. இந்த கிராமம் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் மீனவ கிராமம் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இடம். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் ஓடு போட்ட வீடுங்க இங்கே எல்லாமே. ஸோ மக்கள்லாம் வந்து அங்கே மீன் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லாம் ஒரு மாதிரி வைபாக இருக்குது இந்த தெருவு. அப்படியே ஒரு மாதிரி மைல்டாக பொறுமையாக போகுது, தெரியுதுங்களா? இந்த சீனரி, வாழை மரம் எல்லாம் தோட்ட பராமரிப்புலாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. ஐயா அவங்க யாரோ ஒருத்தவங்க ஹை காட்டு போகிறாங்க. கைஸ், சின்ன பசங்க சிகரெட்டு பற்ற வச்சுட்டு இருக்கானுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒன்றா கேமராவை பார்த்த உடனே அப்படியே மறைச்சிட்டானுவோ. சரி, அது அவங்க நாடு, அவங்க விருப்பம், நம்ம எதுவும் அதில் உடன்பாடு காட்டக்கூடாது. நாயெல்லாம் இருக்குதுங்க, கடிக்காமல் இருந்தால் சரிதான். ஹலோ, வழிப்பறியா? ஏண்டா ரோட்லேயே படுத்து டோல்கேட் போட்டு வச்சுருக்கானோ. இங்கேயாச்சும் பரவாயில்ல, அங்கிட்டு பாருங்க. லிஃப்ட்டு கொடுறா தம்பி, லிஃப்ட்டு கொடுறா தம்பி. ஸோ தமிழ் தெரியாதுங்க, தமிழ் தெரிஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இங்கே வந்து எல்லாம் சிங்களம் மட்டும்தான் பேசுவாங்க, அதுதான் பிரச்சனையே. இங்கே பாருங்க, குட்டி பசங்க வந்து பால் விளாட்றானோ. ஹாய், போடு புறா மாசு. ஹலோ, you're from here? Yep. You live here? Yeah. Only fisherman community live here? Yeah. Nice to see you. What's your name? Ganga. 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 Ganga, it's a Tamil name. I am work restaurant, seafood restaurant. Oh, here? Yeah. Yeah, nice. Nice to see you. Here, fully streets, okay, alright. Yeah, I can. பால் விளாட்றாங்க பசங்க. போடு போடு போடு. கேட்ச் பிடிச்சிட்டான். ஓடிச்சு.
நம்ம ஒரு பால் போடுவோம். ஐயோ தூரம் ஓடிச்சு, பிடிச்சிட்டாங்க. What's your name? Catch. Name என்ன? Yasin. Your grandsons. Yes. All right. ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டாச்சு. போடுறா இன்னைக்கு ஒரு இது பண்ணுறோம். கேட்ச். See you. Bye. நான் கூட நீங்கள் இது கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுனால தான் நான் இந்த விஷயம் கூட பண்ணுறேன். லோக்கல் மக்கள் கூட போய் ஜாலியாக பேசி பழகுங்க. நீங்கள் நான் அது எப்பவுமே நான் பண்ணுவேன், பட் வீடியோவில் எடுக்க மாட்டேங்க. போ இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், கார்டனா இல்லை தோப்பான்னு தெரியல, ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்களேன். அவங்களுக்கே தெரியுதுங்க நம்ம பேசினாலே இந்தியன் அப்படின்ட்டு. பட் ஆனால் எல்லாரெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸ்ரீலங்கன் தான். நாங்கள் அந்த ஸ்டில் ஃபிஷிங் போனோம்ல, அங்கே நான் இலங்கைக்காரங்க நினச்சி என்னை ஒரு வார்த்தை கூட கேட்கல ஃபோட்டோ வீடியோ பிடிச்சதுக்கு. பேசிக்காக அந்த மாதிரி பண்ணே விட மாட்டாங்களாம். அதையும் நான் முன்னாடியே விசாரிச்சிட்டேன். அதனால் நான் போயிட்டு வாயை கூட திறக்கல அவங்ககிட்ட. கமுக்கமாக நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறமா வெளியே வந்துட்டேன். நல்லா சூப்பராக இருக்குங்க இடம். ஆக்சுவலாக இந்த கேரளா சைட்லாம் போனால் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது ஏரியா. நம்மானு உள்ளே போயிட்டுருக்கேன், எது அவுட்டுன்னே தெரியலிங்க. ஸோ இப்படியே போய் வெளியே பார்ப்போம். வீடுலாம் பாருங்கள், எல்லாம் ஓட்டு வீடுங்க. ஸோ அதனால தான் பேசிக்காக இவங்க டூரிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு அது மூலயமா இவங்க வாழ்வாதாரத்தை ஓட்டுறாங்க. ஸோ இங்கே எல்லாம் ரிச்செலாம் கிடையாதுங்க. இந்த ஏரியாவில் ரொம்ப போட்டு வாங்குறதுக்கு, போட்டு ரெண்ட் பண்ணுறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்களாம். ஸோ நான் கேட்டேன் இப்போ தான். இது அடுத்த ஸ்பாட்டுங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்பாட் இருக்கும். ஸோ இது ஜெயசிரி பேலஸ் ஸ்பிரிட் ஃபிஷர்மேன் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பசங்களாம் சின்ன பசங்களாம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கல்ல அதே தாங்க. இது இங்கே தான் இந்த மாதிரி தான். பட் ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா வெள்ளந்தியாகவும் இருக்காங்க மக்கள். ஒன்றுமே பேச தெரியாமல், பட் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண. இந்தியன் தெரிஞ்சாலே கொஞ்சம் நமக்கு மரியாதை இங்கே இலங்கையில். அதனால் நீங்கள் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வரீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். இந்த பாருங்க குட்டி பையன் இருக்கான், அவன்கிட்ட போய் எதாவது பேசுவோம். ஏங்க இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. மழை பெஞ்சாலும் உள்ளே உட்காரலாம் போலிங்க. ஹலோ, வாட்ஸ் யுவர் நேம்? Ansi. Nice to meet you, Ansi. ஜாலியாக எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் பாருங்க, எல்லாமே தூரமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லில்ட் ஃபிஷிங்கு. அங்கேருந்து இந்த சைடு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்களேன், அழகாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு இடம்லாம் சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒருத்தர் உண்மையாலுமே மீன் பிடிக்கிறாரு. ஸோ அங்கே போய் பார்ப்போம், அவர்கிட்ட முடிஞ்சு அதான் பேசி பார்ப்போங்க. அங்கே ஒருத்தர் தூண்டி வச்சு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஒருத்தர் வலை போட போகிறாருங்க. அதை கையில் எடுக்கிறாரு பாருங்க, விசிறி வலை. கைஸ் வலை ரெடிங்க, எடுத்து விசிறது மட்டும்தான் பாக்கி. போடு கைஸ், ஒரு வழியாக போட்டாருங்க. என் பொறுமையை சோதிச்சுட்டாருங்க. 1/4 மணி நேரமாக உட்காந்துருக்குங்க. ஸோ அப்போ அது அப்படியே அதில் ஏதாவது மாட்டின உடனே ஒன்று மாட்டிச்சு. ஒரு டப்புன்னு ஒன்று வெளியே போச்சு பாருங்கள், அதை அப்படியே சுருங்கிக்குங்க. இப்போ ஒரு இறங்கி போய் அதை இழுத்துட்டு வந்துடுவார். 2 மாட்டிச்சு. ஓப்பா, எவ்வளோ பெரிய மீன் துள்ளிச்சு பார்த்தீங்களா? அப்போ ஆனால்
மீன் இல்லைங்க, மீன் இல்லை, மீன் இல்லையா? போடுவீங்களா? நல்லது. வெயிட் பண்ணுறாருங்க இவர், இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. போடுண்ணா, மாசுண்ணா, பார்ப்போம் மீன் சிக்குதா இல்லையான்ட்டு. உடனே போட்டு போட்டு இழுக்கிறாருங்க. உடனே எதாவது மாட்டுமான்னு பார்ப்பாங்களான்னு தெரியல. இவரும் இப்போ நானும் பார்த்துட்டேன், கை வலிக்க அதை தூக்கி போட்டு சுற்றி இழுத்துட்டே இருக்காருங்க. இவங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஈஸி ரொம்ப அப்படின்ட்டு. நான் நினைக்க மாட்டேன் அந்த மாதிரி, எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய பேர் கூட போட்டிலலாம் போயிருக்கேன் மீன் பிடிக்க. ஸோ இதெல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்காக ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க மீன் பிடிக்கிறத விட்டால் வேறு இவங்களுக்கு தொழில் தெரியாது. அதனால் வந்து வேறு இதுக்கு அதிகமாக போக மாட்டாங்க. வைஸ் வந்து இந்த சைடு பீச்சு இதாங்க எண்டு. ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஆனால் அந்த சைடில் போகுது, பட் ஆனால் அங்கே எதுவுமே கிடையாது. இதுதான் அந்த கோகாலா பீச்சோட எண்டு. மேபி மெயின் ரோட்டில் போயிட்டு மீன்லாம் என்னென்ன விற்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக மெயின் ரோட் சைடில் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 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 புட்டி லைட்டாக தூரல் வேறு போடுதுங்க, தெரியுதுங்களா? வானம் கொஞ்சம் க்ளவுடி ஆகிடுச்சு. தாத்தா வேறு மீன் பிடிச்சாரா இல்லையான்னு தெரியல. அங்கே பாருங்கள் இறங்கிட்டார், ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்மெட்டு. எதுக்குன்னு எனக்கும் புரியுது. ரோடு கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பஸ்ஸு நிற்கிது. ஒரு மாதிரி அமைதியாக காமாக இருக்குங்க இந்த ஏரியாவே. நல்ல இந்த கிளி சத்தம். ஆக்சுவலாக இதுக்கு அந்தாண்ட அப்படியே கடல், இதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிராமங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் மீன்லாம் வைக்கிறாங்க இங்கே. அதான் வந்து இங்கே பிடிச்ச மீன் போலிங்க, அழகாக இருக்குது பாருங்கள். This mean this nice. இங்கே பாருங்க சங்கரா தான் நினைக்கிறேன். மீதி வந்து அந்த மீன் சாப்பிட்ருக்கேன். இதில் இருக்கிற பாதி மீன் எல்லா மீனும் சாப்பிட்ருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த மீன் பிடிக்கும், நல்லாயிருக்கும். பேர்லாம் டப்புன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஹலோ, சரி இது ஒரு பஞ்சர் கடை இருக்குங்க. இதுக்கு மேலே அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் வருது. ஸோ அப்படியே திருப்பி இப்படி நடந்து பார்ப்போம். வேறு ஒரு விஷயம் இங்கே வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் என்னென்னா, இப்போ யாரையாச்சும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாதவங்க தானே அப்படின்ட்டு கீழே குனிஞ்சுப்போம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக சரிங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க, இதை மட்டும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அவங்களும் சிரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சீரியஸாக அவங்க பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் விஷயமே இல்லை. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கெஸ்டர் வந்து நான் இங்கே தான் பார்க்குறேன். இந்தியாவில் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து சிரிச்சிட்டீங்க இந்தியாவில், அவ்வளோதான் முடிஞ்சு. ஈவ்டி சிங்கின்னு தூக்கி உள்ள வச்சுருவாங்க. பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை, பார்த்து ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். நம்ம சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க, நம்ம பேசினா அவங்களும் பேசுவாங்க. ஸோ வந்து முதல்ல நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல பேச ஆரம்பிங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே வந்து பேசுறதில்ல. ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லேயே எல்லாருமே முழுகிட்டோம், இதுதான் உண்மை. இவ்வளோ தூரம் வந்து தான் நீங்கள் பேசணுமானலாம் கிடையாது. உங்கள் பக்கத்து கிராமங்கள்லையோ போய் சிரிச்சு ஒரு மனுஷாள்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க வேணும், காசு போனால் எதுவும் தேவையில்லை, நீங்கள் மண்ணு போய் பேசலாம். இந்த கையில் ஃபோன் பிடிக்கிறல்ல, இந்த கிம்பிள் பெருசாக இருக்குது, ஏதோ நாயை அடிக்க வரேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில நாயெல்லாம் கடிக்க வருதுங்க. இந்த கோபுரம் தண்ணியில் போட்டு வீணாக்கினேன், இன்னும் அதை சர்வீஸ் பண்ணி கொடுக்கவே இல்லை. கொழம்பு போயிட்டு தான் பார்க்கணும் அது சர்வீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு. பாருங்க இந்த சைடில் டூரிஸ்ட் பஸ்ஸு, இங்கே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சும்மா போய் பார்க்கலாம். படம் பிடிக்க என்ன விலை? தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இதை மட்டும் தமிழ் சொல்கிறேன். அவர்கிட்ட கேட்போம் என்ன விலை. நான் ஃபோட்டோ பிடிக்க என்ன விலை? என்ன விலை? money. How much? 5 people. Five people. Just take a photo. 10 minutes. 3,000 rupees.
ஓ alright guys 5 பேர் அங்கே நின்று ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு வந்து 3000 ரூபாய் வந்து இலங்கை காசில் கேட்குறாங்க. கேட்டிங்களா? 3000 இலங்கை பணம். அது நம்ம ஊர் கணக்கு போட்டோன்னா ஒரு 1000 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 பேர் அதில் வந்து உட்காருவாங்களா. நீங்கள் 10 நிமிஷம் அப்படி உட்காந்துருப்பாங்களா. ஃபோட்டோ வேணால் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க பின்னுக்கு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் உட்கார்றதுக்கு. Tell me, brother. Nice view. Nice view, yeah. I've just walked here. Yeah, we walked here. My place. Oh, your place, nice. Yeah. Tamil are you? Tamil no. Okay. English, Russian, German. Oh, nice man. Yeah, That's fisherman. Lot of tourists, ready for tourists. Come in photo, pay money. Jaffna. Tamil. Jaffna. Yalpanam. Yalpanam. मैं जफना वाली तो लग रही थी ना पे श्रीलंका बोल के जफना Tamil. இங்கே வந்து மீன் எல்லாம் பிடிக்கும். இங்கே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து பீயிங் ஜஃப்னா கைஸ் ஹியர். ஸோ இட்ஸ் லைக் 500 ஒன்லி. அங்கே 3000. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 500 ரூபாய் இலங்கை பணத்திற்கு. தயவு செஞ்சு வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் போய் தயவு செஞ்சு உங்கள் கொச்சை தமிழை வச்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க. யாழ்ப்பாணம் தமிழ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். என்ன மீனுன்னு தெரியலைங்க, நல்லா பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசு பாருங்க. இதெல்லாம் இங்கே பிடிக்கிறது தான். காணாங்கத்தைங்க, காணாங்கத்தை மீன். அது என்னன்னு தெரியல. கைஸ் இங்கே ஆப்பம் வச்சுருங்க. ஆப்பம் வேணுன்னா ஒரு 2 ஆப்பம் சாப்பிடுவோம். ஹலோ ஆப்பம் ஹவு மச் ஒன்? $32. ஸோ 2 ஆப்பம் கேட்டிருக்கேங்க. ஆப்பம் சாப்பிட்டு பார்ப்போம். ஆப்பம் ரெடி. இது வந்து கார சட்னிங்க. அப்பா செம காரம் இருக்கும் போல். கொஞ்சமாக போட்டுருவோம். ஒரு முட்டாப்பம் வேறு கேட்டிருக்கேன். முட்டாப்பம் நல்லா இருக்குது. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. முட்டாப்பம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வந்து 80% வந்து வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா முறுமுறுன்னு மேலே பெப்பர்லாம் தூவி வேறு லெவலில் இருக்குது. நல்லா சூடு. நீங்கள் இலங்கை வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து இந்த முட்டை ஆப்பம் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷில் வந்து எக் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் வாங்கியிருக்கேங்க. 1 கிலோ 180 ரூபாயா. ஸோ நான் வந்து ஒரு 1/2 கிலோ கேட்டிருக்கேன். மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ இதை இவங்க வீடு போல் 70. 1/2 கிலோ 70 ரூபாங்க. தேங்க்யூ. ஸோ வந்து நண்பர்களே மழை வந்துடுச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை பிடிக்கணும். பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே இங்கேருந்து விடை பெற வேண்டும். 1/2 கிலோ வாழைப்பழம் இருக்குது. பிரிக்க தள்ள வேண்டியதான் இங்கே ரூமுக்கு போயிட்டு. ஸோ இளநீலாம் வைக்கிறாங்க இங்கே. கைஸ் இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பயணம். இந்த கோகாலா மக்களை பார்த்தோம். ஸோ இவங்க மீன் பிடித்தல் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். லோக்கல் சாப்பாடு சாப்பிட்டோம். லோக்கல் மக்கள்கிட்ட பேசணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணோம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தம்ஸ் அப் லைக் ஒன்று போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பெல் ஐகானை தட்டி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. See you guys. See you in the next video. Bye bye.